இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தை எபேசியர் 6வது அதிகாரத்தில் 18வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அவனுடைய வேதம் சொல்லுது, எந்த நேரத்திலையும் ஸ்தோத்திரம் பண்ணணும். காலையில் எழும்புறீங்களா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பயணங்களில் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபத்தோடு வெளியே போங்க. நமக்கு மறைவாக தெய்வ ஜனத்திற்கு விரோதமாக சூழ்ச்சிகள் போராட்டங்கள் நிறையா இருக்க தான் செய்யுது. நம்ம கண்களுக்கு அது தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுறவங்கள கர்த்தருடைய தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாப்பார்கள். ஸோ தேவச்சனமே, நீங்கள் ஜெபித்து விட்டு வெளியே செல்லுங்கள். ஸோ அதிகாலை ஜெபம், இரவு ஜெபம் என்று இடைவிடாமல் ஜெபிக்க ஆண்டு விரும்புகிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும். வேண்டுதல்கள் சொல்லுகிறது நம்ம இருதயத்தில் உள்ள ஒரு சப்ளிகேஷன், ஒரு பெட்டிஷன், விண்ணப்பம். அதாவது ஜெபம் ஒன்று பல ரீதியாக பிரிக்கப்படுகிறது. அதில் வேண்டுதல்கள் இருக்குது, அதில் விண்ணப்பங்கள் இருக்குது, அதில் ஸ்தோத்திரங்கள் இருக்குது. அதை நம்ம ஆவியினாலே ஜெபிக்கணுமா? நீங்கள் மறுபடி பிறந்த உள்ளான மனுஷனில் நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் உங்கள் சத்தத்தை ஆண்டவர் கண்டிப்பாக கேட்பார். ஸோ தேவச்சனங்களே, ஆவியிலே ஜெபிங்க. எல்லா நேரமும் ஜெபிங்க. எல்லா சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல்களோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணுங்க. ஸோ இந்த நாட்களில் எல்லா சமயத்திலையும் ஆவியிலே ஜெபிக்கிறவங்க ரொம்ப சிலர் தான். அவர்கள் ஏதாவது ஒரு தேவைகள் வந்தால் தான் ஜெபிக்கிறாங்க. ஆனால் இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நம்ம உட்காருதலையும் எழுந்தலையும் அறிந்திருக்கிற ஆண்டவர், நம்ம நடந்தாலும் படுத்தாலும் அறிந்திருக்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு இந்த பூமியில் வாழும் பொழுது எல்லா நேரத்திலும் ஜெபத்தின் மூலமாக ஒரு நன்றியை செலுத்தலாம். ஆபிரகாம், அவரை குறித்து ஒரு பழைய கதை ஒன்று உண்டு. புஸ்தகங்களில் நீங்கள் வாசித்திருக்கலாம். விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து ஜென்ரலாகவே உலகத்திலேயே ஏராளமான கதைகள் இருக்குது. வேதத்தில் இதை பற்றி போடலை. பட் ஆனால் அவரை குறித்து ஒரு அருமையான சம்பவம் என்ன சொல்லுதுன்னா, அருமையான ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் ரோட்டில் ஒரு வழிப்போக்கன் பாம்போல போயிருக்கிறாரு. அவரை பார்த்த உடனே இவருக்கு ஒரே சந்தோஷம். பாம்போல இருக்கிறாரு, அவருக்கு ஏதாவது உணவு கொடுத்து உதவும் சொல்லிட்டு சந்தோஷத்தில் போய் ஒரு தேவ அன்புல போய் என்ன செய்கிறாரு, அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நல்லா உட்கார வைத்து நல்லா சாப்பாடு போடுறாரு. நல்லா சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு கொடுக்குறாரு. அப்போ அந்த மனிதன் என்ன செய்கிறாரு, சாப்பிட ஆரம்பிக்கிறார். ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆபிரகாம் ஜெபித்து விட்டு தான் சாப்பிடுவார். இன்றைக்கி தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே உணவு எடுத்தவுடன் ஜெபித்து சாப்பிடுகிறது நம்முடைய வழக்கமாக இருக்க வேண்டும். உணவு கொடுத்த ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்திட்டு சாப்பிடுகிறது ரொம்ப அருமையான விஷயம். ஆனால் இந்த மனிதன், ஆபிரகாம் கூப்பிட்ட அந்த மனிதன், ஒரு சோத்திரம் கூட பண்ணாமல் சாப்பாடை விரைவாக எடுத்து சாப்பிட்டு விட்டான். உடனே அவருக்கு கோபம் வந்து விட்டது ஆபிரகாமுக்கு. இது ஒரு மாரல் ஸ்டோரி. ஸோ இதில் என்ன நடந்துச்சுன்னா, அவர் கோபத்தோடு என்ன செய்தார்னா, அவர் வெளியே வருத்தத்தோடு கொண்டு போய், இப்படி உணவு தந்த ஆண்டவருக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நன்றி செலுத்தாமல் சாப்பிட்டு விட்டீங்களேன்னு மனவேதனையோடு அவர் அனுப்பி விட்டார். ரொம்ப வேதனையோடு இந்த வார்த்தைகளை சொல்லி, இவ்வளோ மோசமாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டார். அனுப்பிட்டு ஒரு ஜெபிக்க வராரு. வரும்பொழுது ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். பேசும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மனிதனுக்கு 70 வயதிற்கு மேலே ஆகுது. இந்த மனிதனுக்கு இத்தனை ஆண்டுகள் நான் உடை கொடுத்து ஆகாரம் கொடுத்துருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட அவன் நன்றி சொன்னதே இல்லை. என்னைக்காவது அவன் என்னை அறிந்து எனக்கு நன்றி சொல்வான், நானும் எதிர்பார்க்குறேன். ஆனால் அவனுடைய ஆயுசு நாளும் முடிய போகுது, இந்த உலகத்தில் உள்ள நாட்களும் முடிய போகுது. அவன் நன்றி சொல்லுகிற பிரகாரமாகவே இல்லை. நான் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பண்ணுகிற நல்ல தேவனாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் இதை கேட்ட உடனே மனம் உடைந்தார். ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே, ஒரு நேரம் சாப்பாடுக்காக நீ அவன் மேலே கோவப்பட்ட,
அவன் 70 ஆண்டுகள் நன்றியற்றவனாக ஜெபிக்காதவனாக தான் இருக்கிறான். ஆனாலும் அவனுக்கு நான் உடைகளை கொடுத்து, ஆகாரம் கொடுத்து, இருக்கிற இடம் கொடுத்து அவனை சேஃபாக வச்சிருக்கிறேன். அப்படி சொன்ன பொழுது ஆபிரகாம் உணர்ந்தார், ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், ஆண்டவருக்கு நம்ம எவ்வளோ நன்றி செலுத்தணும். ஆம்தேவிச்சினமே, இந்த மாரல் ஸ்டோரி மூலமாக நம்ம உணரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா நேரத்திலும் அந்த வசனம் அருமையாக சொல்லுகிறது. எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனத்தில் நம்ம வாசித்தோம் அல்லவா, எந்த சமயத்திலும் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த அருமையான புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம ஆவியில ஜெபிக்க வேண்டும். நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆவியில ஜெபிக்கும் பொழுது தான் தேவனோடு நம்ம ஆவியில பேச முடியும். அவர் பேசுகிறது நம்ம உள்ளான ஆவியில நமக்கு கேட்கும். அவருடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் துணிக்கும். அதனால தான் நீங்கள் காலையில் எழும்பும் பொழுது சோத்திரத்தோடு எழும்புவீங்க. சில நேரம் உங்கள் இருதயத்துக்குள்ளே பாடல் ஓடிக்கொண்டு இருக்கும். பாட்டோ இல்லை ஏதாவது வசனமோ ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டு இருக்கும். ஒரு செய்தி, ஒரு வசனம், ஒரு தேவ சத்தம் உங்கள் இருதயத்தில் ஓடும். அதை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். சில நேரம் ஒரு பாடல் மூலமாக ஆண்டு பேசுவார். இன்டர்வியூ இருக்குதா, இன்னைக்கு வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா, இல்லை குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குதா, அப்போ ஆண்டு காலையிலே உங்களோட பேசுவார். ஸோ இரவு நேரத்தில் நீங்கள் ஆயத்தமாகி விட்டு படுத்தீங்கள் என்றால் காலையில் ஆண்டு பேசுகிறது எளிமையாக இருக்கும். இரவு நேரத்தில் சண்டைகள், தர்க்கங்கள், இல்லை உலக உல்லாசங்கள், சினிமாக்கள் எதையாவது பார்த்துட்டு படுக்கும் பொழுது அதிகாலையில் ஆண்டோடைய சத்தம் கேட்காது. தூங்கும்போது சொத்திரத்தோடு ஜெபத்தோடு ஒரு செய்தியோ இல்லை ஒரு வார்த்தையோ கேட்டுவிட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா அதிகாலையில் எழும்பும் பொழுது இருதயத்துக்குள்ள வசனம் ஓடும். எந்த விஷயம் வந்தாலும் அந்த வார்த்தை நம்மளை பாதுகாக்கும். ஒரு பாடலோ ஒரு வார்த்தையோ நம்ம இருதயத்தில் காலையில் ஓடுதுன்னா நமக்கு அந்த நாளில் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பாடல் மூலமாக அன்று பேசியிருப்பார், அந்த வார்த்தை மூலமாக பேசியிருப்பார். ஸோ அதனால் நம்ம சென்சிட்டிவாக இருக்கணும்னு ஆவியில ஜெபிக்கணும். அதே வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுது, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். நமக்கு மட்டும் ஜெபித்து விட்டு நம்ம விட்டுறாதபடி நம்ம இருதயத்தில் நமக்கு தெரிந்த பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. உலகம் ஃபுல்லாக தேவனுடைய ஊழியர்கள் இருக்காங்க. ஊழியர்கள் எழும்புனாதான் ஆண்டோடைய ஊழியத்தையும் செய்ய முடியும். ஸோ தேவஜனமே, டைம் கிடைக்கும் பொழுது ஊழியர்களையும் மனதில் கொண்டு, ஊழியர்களை மட்டும் வேதம் சொல்லவில்லை, பரிசுத்தவான்கள்னு சொன்னால் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான். இயேசுவின் இரத்தத்தில் கழுவப்படும் பொழுது எல்லாரும் பரிசுத்தமும் நீதியும் நம்ம அடைகிறோம். எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களையும் பிசாசு சோதிப்பான். இயேசுவை அறியாதவன் ஒரு பாவம் செய்யும் பொழுது பரலோகத்தை அது அவ்வளோ பாதிக்குமான்னு கேட்டால் அவ்வளோ பாதிக்காது. ஆனால் இயேசுவை அறிந்தவர்கள், இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் ஒரு பாவம் செய்தால் இயேசு இனி திரும்பியும் அவர்களுக்காக மரிக்க முடியாது. திரும்பியும் இன்னொரு இயேசு வருவாங்களான்னு சொல்லவும் முடியாது. ஒரே இயேசு தான். அப்போ இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவங்க திரும்பியும் நம்ம பாவம் செய்யும் பொழுது திரும்பியும் நம்ம சிலுவையில் இயேசு அறைய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு இயேசு சிலுவையில் திரும்பியும் அறையப்படுவாரான்னு கேட்டால் அறையப்பட மாட்டார். பட் ஆனால் இயேசுக்கு அந்த வேதனை இருக்கும்லவா, உங்களுக்காக மறிச்சிருக்கிறாரு, நீங்கள் திரும்பியும் பாவம் செய்கிறீங்கன்னா அவர் சிலுவையில் திரும்பியும் அறையிறது போல் அவருக்கு வேதனை எடுக்கும். அதனால தான் பரிசுத்தவான்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா இன்றைக்கி பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்குது, வியாதிகள் இருக்குது, கடன் இருக்குது. அவங்க பாவம் செய்யலை, ஆனால் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. பிள்ளைகளை படிக்க வைக்க பணம் இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா பரிசுத்தமாக வாழும் பொழுது, உலகத்தில் மாய்மாலமாக வாழாமல் இருக்கும் பொழுது அநேக போராட்டங்கள் பரிசுத்தவான்களுக்கு வரதான் செய்யுது. ஸோ தேவஜனமே, அதனால் நம்ம பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கணும். பரிசுத்தவான்களை நம்ம கனம் பண்ணணும். அநேக தேவ ஊழியர்கள் நம்ம அருகாமையில் இருக்கிறாங்க. அநேக தேவ பிள்ளைகள் நம்ம அருகாமையில் இருக்கிறாங்க. சபை ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த அருமையான பரிசுத்த பிள்ளைகளுக்காக, தேவ ஜனத்திற்காக நம்ம உறுதியோடு ஜெபிக்க, வேண்டுதல் செய்ய நம்ம மறக்கக்கூடாது. ஸோ எல்லா விதத்திலும் நம்ம என்ன செய்யணும், எந்த சமயத்திலையும் சகல விதமான வேண்டுதல்களோடு விண்ணப்பங்களோடு ஆவியில் ஜெபம் பண்ணி நம்ம விழித்திருக்க கர்த்தர் அழைக்கிறார். ஸோ நம்ம விழித்திருந்தால் நம்ம பிழைத்து கொள்வோம். விழித்திருந்தால் சிங்கம் போல கர்ச்சிக்கிற அந்த சத்துருவின் கையிலிருந்து நாம் தப்புவிக்கப்படுவோம். ஏனால் யாரை விழுங்கலாம் என்று அவன் சுற்றித் திரிகிறான். ஸோ தேவஜனமே, எல்லா நேரத்திலையும் சோத்திரம் பண்ணுங்க. கடைக்கு போனாலும் சோத்திரம் பண்ணுங்க. ஆகாரம் சாப்பிடும் பொழுது சோத்திரம் பண்ணுங்க. வண்டியில் போகும் பொழுது சோத்திரம் பண்ணுங்க. ஸோ இந்த அருமையான வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனப்பட்டிருக்கும். தேவஜனமே, இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தைகளை கேட்டு அவர்கள் இருதயங்களை ஜெபத்திற்கு ஒப்பு கொடுத்த தேவ ஜனங்கள் ஒவ்வொரு பேரையும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய ஊழியராக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் ஜெப ஆவி கொடுக்கப்படட்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஓ, ஜெப வரத்தை கொடுங்க, ஜெப ஆவியை கொடுங்க. ஆவியில் ஜெபிக்க உதவி செய்யுங்க. தேவ ஆவியானவர்களை ஆளுகை செய்யுங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் இனிமையாக அமையட்டும். அவர்கள் வாழ்க்கையில் உள்ள துன்பம், துயரம் ஏதாவது இருக்குமென்றால் அதிலிருந்து விடுதலை ஆக்கும். சந்தோஷங்களை கொண்டாடுகிற பிறந்த நாள், திருமண நாள்னு கொண்டாடுகிற தெய்வ ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். இன்பமான நாளாக மாறட்டும். ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இறங்கட்டும். பனியை போல கிருபை இறங்கட்டும். உங்கள் கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் இந்த வீடியோவை முதலாவது பார்க்குறீங்க, இன்றைக்கி தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா தேவச்சனமே, இன்றைக்கி இரவு நம்ம ப்ரேயர் டைம் சேனலில் 21 நாள் உபவாசம் நடக்குது. இடைவிடாமல் ஜெபிக்க இணைந்து கொள்ளுங்கள். நம்ம ப்ரேயர் டைம் சேனலில் அநேக விடுதலை ஜெபம் நடக்கும். ஸோ ப்ரேயர் டைம் குடும்பத்தார் இதை கேட்குறீங்கன்னா இன்று இரவு நடக்கிற நம்மளுடைய உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.